ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி மசாலா வறுத்து அரைச்சி மட்டன் கிரேவி செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் குக்கர் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல இஞ்சி பூண்டு சேர்த்து எண்ணெயில் வதக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். இஞ்சி பூண்டு வந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டும் வெங்காயமும் நல்லா ஒன்றா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு வெங்காயம். இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துடலாம். 3/4 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி மட்டன் எடுத்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். நல்லா பெரட்டி விட்ருங்க. இஞ்சி பூண்டு குக்கரில் ஒட்டாத அளவுக்கு நல்லா அந்த கறியில் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுட்டு லைட்டாக மூடி போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கி விட்ருவோம். நல்லா வதக்கிட்டேன். நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்ருங்க. இப்போ 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்ருங்க. இப்போ கறியை வந்து நம்ம விசில் போட்டு வேக வைக்கணும். கறியில் தண்ணி இருக்குதா என்னென்னு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி வைக்க வேணாம். கறி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதும். கறியுமே ரொம்ப வேகாத அளவுக்கு ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். நம்ம திரும்ப மசாலா சேர்த்து வேக வைக்கணும். அப்புறம் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதில் தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுங்க. ஒரு 3/4 வேக்காடுக்கு அப்புறம் நம்ம எடுத்து இதை பார்க்கலாம். இப்போ 4 விசில் முடிஞ்சு கறி எடுத்து பார்ப்போம். கறி பாருங்கள், நல்லா 3/4 வேக்காடு கரெக்டாக வெந்திருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம மசாலா தூள் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது சரியாக வரும். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. கருகாத அளவுக்கு நம்ம ஒன்றா சேர்த்து வறுக்கணும். இப்போ இதில் காரத்துக்கு நம்ம வத்தல் சேர்த்துக்கிறலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 வத்தல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த வத்தலும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூட 2 துண்டு ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்க்குறா இருந்தால் இது சேர்க்க தேவையில்லை. இல்லைன்னா மொத்தமாகவே இதை வறுத்து சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாகவே வறுத்துக்கிட்டேன். இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்துடலாம். நல்லா கலர் மாறி நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சே வறுத்துக்கோங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போது வறுத்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கறி வெந்து ரெடியாக இருக்குது. அதில் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பெரட்டினதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு பேனுக்கு மாற்றிக்க போகிறேன். தண்ணி எதுவும் நம்ம ஊற்றலை. இந்த இருக்கிற தண்ணியிலே இந்த மசாலா கொதித்து வெந்து வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதில் குக்கரை விட பேன் கொஞ்சம் நல்லா இருக்குன்றனால நான் பேனில் மாற்றிக்கிட்டேன். தண்ணி சேர்க்காதீங்க, இந்த தண்ணியே போதும். நம்ம வந்து கறி 3/4 வேக்காடு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலா கூட சேர்ந்து வேகும்போது கறி கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடும். இதை சேர்த்துட்டு அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. மிதமான தீயிலே வைக்கும்போது தான் நமக்கு இருக்கிற தண்ணியிலே மசாலா பச்சை வாடை போய் நல்லா வெந்து வரும். வேகமாக வச்சிட்டோன்னா தண்ணி வெத்து போய்ட்டும். நம்ம திரும்ப திரும்ப ஊற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போய் கறி கூட நல்லா ஒட்டி வர அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
அவ்வளோதாங்க. இப்போ மட்டன்லாம் நல்லா தண்ணி வற்றி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா நிறைய கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். இது சாதம், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சகருக்காக நெய்ச்சோறு, தால்ச்சா வச்சுட்டு இந்த மட்டன் கிரேவி வச்சுருக்கேன். தால்ச்சாவில் நல்லா மாங்காய், முருங்கைக்காய், மட்டன்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது கூட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.